அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை ஏற்கனவே 1000 பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்ட நிலையில இப்ப அடிஷனலா ஒரு 500 காலி பணியிடங்களையும் சேர்த்து 1500 காலி பணியிடங்களை டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலியமா நேரடியாக ஃபில் பண்றதுக்கான அந்த அரசாணை தான் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலியாக உள்ள ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை ஃபில் பண்றதுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அதே போல குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அந்த பிளேஸ்ல ஒர்க் பண்றதுக்கான அந்த நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற சில கண்டிஷனோட தான் இந்த அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ டீட்டெயில்டான அந்த அரசாணை நம்ம இப்ப பாத்திரலாம் வீடியோல. ஸோ அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆசிரியர் நேரடி நியமனம் அரசு பள்ளிகளில இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஆல்ரெடி 1000 இடைநிலை ஆசிரியர்கள் ஃபில் பண்றதுக்கான அந்த அரசாணையுடன் கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை ஃபில் பண்றதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்குதல், இது தொடர்பாக தான் அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையில அதாவது தொடக்க கல்வி இயக்க நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி, ஒன்றிய, மாநகராட்சி அப்புறம் நகராட்சி, அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 1/8/2022 நிலவரப்படி காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்குள் 1000 காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி அளித்து மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் ஆணை வெளியிடப்பட்டது. பள்ளி கல்வித்துறையில் தொடக்க கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி, மாநகராட்சி, அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டிய இடைநிலை ஆசிரியர்கள் விவரங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும், இக்காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் 2023-24 ஆண்டில் பணி நாடுநர்களை தெரிவு செய்யவும் மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் ஏற்கனவே நேரடி நிரப்ப அனுமதி வழங்கப்பட்ட 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் தவிர்த்து மீதமுள்ள, அதாவது ஆல்ரெடி கொடுத்திருக்கிற அந்த 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் கொடுத்திருக்காங்களா மூலம் நிரப்புறதுக்கு சொல்றாங்க இதுல. ஸோ இதுல தொடக்க கல்வி இயக்குனரின் கருத்து என்னன்னா, அரசால் விரிவாக பரிசீலனை செய்யப்பட்டது. பரிசீலனைக்கு பின்னர் தொடக்க கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி, மாநகராட்சி, அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 2023-24 ஆண்டின் கண்டறியப்பட்ட 8643 எண்ணிக்கையில் பின்வரும் நிபந்தனைகளின் அடிப்படையில் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுடன் கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பிட தொடக்க கல்வி இயக்குனருக்கு அனுமதி அளித்து அரசு ஆணையிடுகிறது. ஸோ டோட்டலா 1500 வேகன்சி இப்போ ஃபில் பண்ண போறாங்க டிஆர்பி போர்டு மூலமா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமா. ஸோ ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட உபரியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கையுடைய பள்ளிகளுக்கு பணி நிரவல் செய்யப்பட வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் தற்போது இடைநிலை ஆசிரியர் 1500 பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டதில் தேர்வாகும் தேர்வர்களை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நியமனம் செய்யப்படும் முன்னுரிமை மாவட்டங்களில் தேர்வர்களை முதலில் நியமனம் செய்யும் போதே குறைந்தபட்சமாக 5 ஆண்டுகள் மாவட்டங்களில் பணிபுரிய வேண்டும் எனும் நிபந்தனை நியமன ஆணையில் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற சில நிபந்தனைகள் தான் சொல்லியிருக்காங்க. இந்த எப்போ எக்ஸாக்டா ஃபில் பண்ண போறாங்க, அந்த டேட்டு எப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறது இன்னும் சொல்லல. ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல அடுத்த வீடியோல எப்படி அப்ளை பண்றது அதை பத்தியான அந்த டீட்டெயிலை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.